கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த நாளிலும் இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் ஒரு கேள்வியோடு இருக்கிறீர்களா? நான் ஒரு தவறும் செய்யவில்லையே, ஆனால் பொய்யாய் குற்றம் சாட்டப்பட்டு கொண்டிருக்கிறேனே. நான் நல்லதுதானே செய்தேன், ஆனால் நான் அடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறேனே. ஏன் எனக்கு மட்டும் இப்படி என்ற கேள்வியோடு இருக்கிறீர்களோ? இன்றைக்கும் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். யாத்ராகமம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 17ஆம் வசனம். உம்முடைய ஜனங்களிடத்தில் குற்றம் இருக்க உமது அடியாராகிய நாங்கள் அடிக்கப்படுகிறோம் என்றார்கள். அதற்கு அவன், நீங்கள் சோம்பலாயிருக்கிறீர்கள், அதனால்தான் போக வேண்டும், கர்த்தருக்கு பலியிட வேண்டும் என்கிறீர்கள். தேவஜனமே, இந்த வார்த்தை இஸ்ரவேல் ஜனங்கள் ஆலோட்டிகளிடத்தில் சொல்லுகிற வார்த்தை தான் இது. அதாவது அவர்கள் அடிமையாய்த்தான் இருந்தார்கள். அவர்களுக்கு வேலைக்கு வேலை என்னென்ன தேவையோ அது கொடுக்கப்பட்டது. வேலைக்கு தேவையான சொல் கொடுக்கப்பட்டது. செங்கல் செய்ய வேண்டுவது இவர்களுடைய பொறுப்பு. இப்படி நன்றாகத்தான் போய் கொண்டிருந்தது. ஆனால் அவர்கள் பெருமூச்சின் சத்தத்தை கேட்ட தேவன் அவர்களை விடுதலையாக்கும்படியாக மோசேயை அனுப்புகிறார். மோசே வந்து அவர்களுடைய சார்பில் பார்வோனிடத்தில் பேசின பின்பு அவர்களுக்கு விடுதலை கிடைத்து விட்டதா என்றால் இல்லை. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேயின் வார்த்தையை கேட்டு ஆண்டவரை ஆராதிப்பதற்கு போகலாம் என்று முடிவு செய்து பேசுவதற்கு நிற்கிறார்கள். பார்வோனோ அவர்களை விடவில்லை. அப்படிப்பட்ட நேரத்தில் தான் அந்த பார்வோன் செய்கிற காரியம் என்ன தெரியுமா? இவர்கள் சோம்பலா இருக்கிறதினால் ஆண்டவரை போய் துதிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இவர்களுக்கு வேலையை அதிகப்படுத்துங்கள் என்று சொல்லுகிறார். அப்படி அவர்களுக்கு வைக்கோல் கொடுக்காமல் செங்கலை அறுத்து தீர வேண்டும் என்ற வேலை கொடுக்கப்படுகிறது. அதை செய்ய முடியாமல் இருக்கும் போதுதான் அந்த பார்வோனின் ஆலோட்டிகள் இவர்களை அடிக்க துவங்கினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்பொழுதுதான் இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் ஒரு குற்றமும் செய்யாதிருக்க நீர் குற்றம் செய்திருக்க, எங்களுக்கு வேண்டிய வைக்கோலை நீர் கொடாமல் இருக்க நாங்கள் எப்படி நீர் சொல்லுகிற செங்கலை அறுத்து தீர்க்க முடியும்? அப்படி இருந்தும் நீர் எங்களை அடிக்கிறீரே என்று பேசுகிற வார்த்தை தான் இது. தேவஜனமே, யோசித்து பாருங்கள். அவர்கள் அடிமையாய் இருந்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் எப்பொழுது ஆண்டவரை நோக்கி போக வேண்டும், ஆண்டவரை துதிக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்ததோ அப்பொழுது பார்வோன் அவர்களை ஒடுக்க தொடங்குகிறார். தேவஜனமே, இன்றைக்கும் நம்மையும் பிசாசு அப்படித்தான் வைத்திருக்கிறான். நம் ஆண்டவருக்காய் எதையும் செய்யாத வரையில், ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் ஆலயத்திற்கு போய் வருவோம் என்றால் பிசாசு நம்மை தொந்தரவு செய்யவே மாட்டான். ஆனால் எப்பொழுது நம் ஆண்டவருக்காய் எதையாகிலும் செய்ய வேண்டும், எதையாகிலும் நாம் ஆண்டவருக்காய் பிரயாசப்பட வேண்டும், அவருடைய அன்பை எப்படியாவது ஒருவருக்காகவாவது சொல்ல வேண்டும், அதிகமாய் இனி வேதத்தை வாசிக்க வேண்டும், அதிகமாய் அவருடைய சமூகத்தில் இருக்க வேண்டும் என்ற ஆசை உங்களிடத்தில் வரும்போது பிசாசு தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு வருவார். தேவையில்லாமல் உங்கள் மேல் குற்றத்தை சாட்டும்படியாய் செய்வார். சில நேரத்தில் மற்றவர்கள் குற்றத்தை கூட நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலைமை வரும். தேவஜனமே, அதை பார்த்து சோர்ந்து போகாதிருங்கள். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் அதை பார்த்து சோர்ந்து போனார்கள் தான். அதற்கு பின்பு நாம் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்ற எண்ணமே அவர்களுக்கு மறந்து போயிற்று. ஆனால் மோசே அங்கே அவர்களோடு இருந்து, இல்லை நாம் போக வேண்டும், ஆண்டவர் நம்மை விடுவிக்க விரும்புகிறார் என்ற வார்த்தையை சொல்லி சொல்லி அவர்களை திடப்படுத்தினான். அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? பல வருடமாய் அடிமைத்தனத்தில் இருந்த அவர்கள் விடுதலையாக்கப்பட்டு ஆண்டவர் அவர்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற கானானுக்குள் பிரவேசித்தார்கள். தேவஜனமே, இன்றைக்கும் காரணமில்லாமல் நீங்கள் குற்றம் சாட்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ, அல்லது மற்றவர்கள் செய்த குற்றம் தண்டனையை நீங்கள் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலையின் வழியாய் கடந்து போய் கொண்டிருக்கிறீர்களோ? ஏன் ஆண்டவர் எனக்கு இப்படி செய்தார்? நான் அவரை தானே நம்பி இருந்தேன். இந்த குற்றம் நான் செய்யாதிருக்க ஏன் அவர் இதை அனுமதித்தார் என்ற கேள்வியோடு இருப்பீர்கள் என்றால், உன்னதமான ஆசீர்வாதத்தை அவர் வைத்திருக்கிறார். அதை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாகத்தான் இந்த பாதை. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த பிரச்சனைகளை, அடிகளை தாங்கி அதற்கு பின்புதான் ஆண்டவர் அவர்களுக்கு ஆயத்தம் பண்ணின நன்மையை சுதந்திரித்தார்கள். தேவஜனமே, இன்றைக்கும் நீங்கள் தவறாய் குற்றம் சாட்டப்படுகிறீர்கள். உண்மைதான். தேவையில்லாமல் உங்களை
எதிர்க்கிறார்கள், உண்மைதான். ஆனால் இவற்றில் பொறுமையாய் இருந்து ஆண்டவரை தேடுவதை விட்டு விடாமல், இல்லை என்ன நடந்தாலும் இன்னும் அதிகமாய் அவரை நேசிப்பேன், இன்னும் அதிகமாய் தேடுவேன் என்ற பொருத்தனையில் சரியாய் இருந்து பாருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மையை உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பது நிச்சயம். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.